விஜயகுமார் ஏபிஎல் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தோட்ட சினிமா என்ற பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தோட்ட சினிமாவில் நாம் பார்க்க போகும் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலமகள் ராதல். சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, தேவிகா, கண்ணாம்பாள், மனோரமா, ஆர்.எஸ். மனோகர், சாரங்கபாணி, வி.கே. ராமசாமி என்று ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடித்திருக்கிறது குலமகள் ராதல். இந்த படம் 1963ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தை வந்து ஸ்பைடர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரிச்சது. இந்த படத்திற்கு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலன் எழுதிய வாழ்வு எங்கே அப்படிங்கிற ஒரு படத்தை கதை நாவலை வச்சுதான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இந்த வசனம் எழுதி திரைக்கதை அமைத்து இயக்கி இருப்பவர் இறையருள் இயக்குனர் திரு ஏ.பி. நாகராஜன் அவர்கள். இது ஒரு மிக சிறந்த ஒரு காதல் கதை என்றுதான் சொல்லணும். ஏன்னா முக்கோண காதல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இல்லாம இது ஒரு வேறு விதமான காதலாக புதுமையாக இருக்கு. எப்படின்னு பார்த்தா வேடிக்கை செய்யறப்ப என்ன வேடிக்கைங்க ரசம் உள்ள போட்டு மாலை யாருக்குங்க ஓடண்ணா ராதா, இது என்னுடைய அன்பு மாலை. நாளைக்கு உன் கழுத்துல சூட்ட போறது மணமாலை. உங்களுக்கு கொஞ்சம் கூட முன் யோசனையே இல்ல. என்ன பண்றது, உன்னை பார்த்த உடனேதான் எனக்கு இந்த உலகமே மறந்து போயிடுது. நாளும் கிழமை நேரம் காலம் எல்லாம் பார்த்து நாளைக்கு பழனி மலையில கல்யாணத்தை வச்சிருக்கும் போது இப்படி திடீர்னு என் கழுத்துல மாலையை போட்டுட்டீங்களே, இந்த நேரம் நல்ல நேரமா? நாம நினைக்கிறதெல்லாம் நல்ல நேரம் தான். ஏன் கவலைப்படுறேன்? நல்ல நேரம். ராதையும் கிருஷ்ணனும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். இவங்களுடைய காதல்ல ராதையோட அண்ணனும் அண்ணியும் ஏற்றுக்கு இவங்க 2 பேர் காதலையும் நடத்த விடாம பண்றாங்க. காரணம் இவர் வந்து பேஜாதிரியா போறது அப்படிங்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை நடத்த போராடும் போது இவர்களுடைய காதல் நிறைவேறாமல் போவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையையும் ராதையுடைய அண்ணனும் அண்ணியும் செய்கிறார்கள். இது தெரிந்தவுடன் ராதையும் கிருஷ்ணன் பண்றாங்க, 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு. அந்த இரவு இருவரும் வீட்டை விட்டு போவதாக தீர்மானிக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்ட அண்ணனும் அண்ணியும் ராதையை பகிரங்கமாக திட்டி அவளை போக விடாமல் தடுக்கிறார்கள். அதன் பிறகு இவர் காத்து கொண்டிருக்கிறார், ராதை வருவாள் என்று. ஆனால் வரவில்லை. வராதா வீட்டுக்கே போய் பார்க்கும்போது அவள் அண்ணன் சொல்லியதை போலவே இவனை திட்டி அனுப்பி, அதனால் மனமுடைந்தவன் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு போறான். சென்னையில போய் பார்த்தாக்கா அங்க எங்க பொறுத்த சுத்தத்துக்கு ஒரு சர்க்கஸ் டெம்பிளுக்கு வேலை செய்யறாங்க. சர்க்கஸ் டெம்பிள்ல போய் வேலை செஞ்சு அங்க தேவிகாவோடு மனம் விட்டு பேசுகிறார். ஒரு நட்பு வளர்கிறது. இந்த நேரத்துல வந்து ராஜை வந்து சிவாஜி கணேசன் தேடி இங்க வராங்க. அங்க வந்த உடனே அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி சுமூகமாக கதையை முடித்து அவர்கள் திருமணம் செய்கிறார். இந்த படத்துல ராதையாக சரோஜா தேவியும் சிவாஜி கணேசனும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள். அவருடைய காதல் சொல்லும் போது அவ்வளவு இயல்பான அந்த காதல அந்த நுணுக்கமான காட்சி அமைப்பு, இருவரும் காதல் செய்யும் விதம் மிக சிறப்பாக இருக்கும். அதற்கான பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல அவங்க வந்து வரலன்னு சொல்றதுக்கு அப்புறம் அதுக்காக ஒரு பாடல் வச்சு கே.வி. மகாதேவன் மிக பிரமாதமாக இசையமைத்திருப்பார். கண்ணதாசனும் மருதகாசனும் அற்புதமாக பாடல் எழுதியிருந்தார். வந்து சிவாஜி கணேசன் வந்து சரோஜாவிய காதலிக்கும் போது ஒரு அற்புதமான பாடல், ராதே உனக்கு ஆகாதடி அப்படிங்கிற ஒரு பாடல். ராதே உனக்கு கோபமாகாதடி, காதல்
காதலியே தவறேது செய்தேன் பிரியராதே உனக்கு கோபம் ஆகாதடி. அதுக்கப்புறம் சென்னைக்கு சென்றதுக்கு அப்புறம் அவனை பார்ப்பதற்காக சரோஜாவுக்கு போகும்போது அங்க தேவிகா ஒரு பாடல் பாடுகிறார். இரவிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் பகலிலே வருவதாக ஒருத்தர் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் போடுறான். அதுக்கப்புறம் போது உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது அப்படின்னு ஒரு பாடல். உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. கலகம் வரு தீருது, அச்சு கலையால் நிலைமை மாறுது. கலகம் வருது தீருது, அச்சு கலையால் நிலைமை மாறுது. இன்னொரு பாடல் அவரோட சிவாஜி கணேசன் சரோஜா அவர்கள் திட்டி அனுப்பிப்பாரு, அவன் அண்ணா நீ சொல்லி கொடுத்த மாதிரி கேட்டு. அதனால இவர் வெளியில வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு சோக பாடல். என்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த வண்டி இன்னொரு பாடல். சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. அப்புறம் சென்னைக்கு வந்து சர்க்கஸ் வேலை செய்தி போது தேவிகா ஒரு பாடல். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே இன்னொரு பாடல். இப்படி கேவி மகாதேவன் இசையிலே கண்ணதாசனும் முருகதாசியும் எழுதிய பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக அமைந்தது. காட்சி அமைப்புகளும் மிக சிறப்பாக இருந்தது. அனைத்து நடிகர்களும் தங்கள் கதாபாத்திரங்களை உணர்ந்து மிக சிறப்பாக இருந்திருந்தார்கள். இறைவனுடைய இயக்குநர் ஏ.பி. நாகராஜன் அவர்களும் இந்த படத்தை மிக சிறப்பாக இயக்கியிருப்பார்கள். இது மாபெரும் வெற்றி படமாக அமையாவிட்டாலும் வெற்றி படமாக அமைந்தது. இந்த படம் 1963ஆம் ஆண்டு வெளியாகி அன்றைய ஆண்டிலே வெற்றி படங்களின் வரிசையிலே இடம் பிடித்த திரைப்படம் குலமகள் ராதை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.